ஹே ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது சூப்பரான ஃபெர்டிலைசர் பற்றி தான். இது நான் போன வீடியோவிலே காமிச்சிருப்பேன் உங்களுக்கு ரிசல்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக. நீங்கள் வீடியோ பார்க்கலன்னா மறக்காமல் போய் என் சேனலில் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு எப்படி இந்த பிரான்ச்சஸ்ஸு துளிர் அழகாக வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். புதுசாக எல்லா ரோஸ் செடியிலையும் துளிருங்க நல்லா வளர்ந்துட்டுருக்கு. நல்லா டார்க் ரெட்டில் வளருது. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு சூப்பரான ஃபெர்டிலைசர் பற்றி தான் சொல்ல போகிறேன். ஒன்றும் இல்லைங்க, இது எல்லாத்துக்குமே காரணம் நான் போன வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இந்த சுண்டைக்காய் செடி எல்லாமே நல்லா பூ பூத்துருக்கு பார்த்தீங்களா. இது தாங்க அந்த ஃபெர்டிலைசர். இது ஒன்றும் இல்லை, நான் ஒரு வாரமாக சேகரித்து வச்சுருந்த வெஜிடபிள் வேஸ்ட்டு தாங்க. அது கூட அரிசி கழுவின தண்ணி, அப்புறம் நம்ம அரிசி கடைஞ்சிட்டு அந்த வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, கஞ்சி தண்ணி சொல்லுவாங்க, அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஃபெர்டிலைசராக நான் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு 2 நாள் நல்லா ஊறிடுச்சு. வெங்காயம் வேஸ்ட்டு, வேறு எல்லா வேஸ்ட்டுமே நான் போட்டுட்டேன். அது அவ்வளோ சத்து இருக்குது அதில். ஸோ நம்ம எல்லாத்துக்கும் ஊற்றலாம். அதில் என்பிகே ஃபெர்டிலைசர் இருக்குது. அதுக்கு செடிங்களுக்கு தேவையான நியூட்ரியன்ட்ஸ் எல்லாமே இருக்குது. நைட்ரஜன், ஃபாஸ்பரஸ், பொட்டாசியம் எல்லா சத்துமே இருக்குது. அதை நல்லா அந்த வேஸ்ட்டை மட்டும் தூக்கி போட்டுட்டு அந்த தண்ணி நல்லா ஊற்றிடலாம். அதை நான் ஏதாச்சும் ஒரு செடிக்கு போட்டுடுறேன். ஏன்னா அது டீகாம்போஸ் ஆகி மண்ணோட மண்ணாக மக்கி அது ஒரு ஃபெர்டிலைசராக ஆகும். எல்லாத்துக்கும் போட்டால் நம்மளுக்கு செடிக்கு ஏதாச்சும் ஒரு பாதிப்பு ஆகிடும். ஸோ நான் மேரிகோல்டு செடி இருக்கு இல்லையா, அதில் போட்டுடுறேன். அதில் அந்தளவு எதுவும் நோய் தாக்குதல் எதுவும் ஆகாது. அது ஃபுல்லாகவே நான் செம்மண்ணில் தான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் அதுக்கு எந்த ஒரு பூச்சி தொல்லையும் வராது. ஸோ நம்ம எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்து நல்லா கையில் பிசைஞ்சு அமுக்கி போட்டோம். ஏன்னா அதில் இருக்க சத்து எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கணும். அது கூட இல்லாமல் நம்ம தண்ணியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அந்த பக்கெட்டில் நிறையிற அளவுக்கு நம்ம தண்ணியும் ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு அதை ஒரு மக்கு வச்சு நல்லா அதை கலக்கி விட்டுருங்க. கையில் வேணாம், ஏன்னா அது ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும். நம்மளுக்கு ஏதாச்சும் அதால் எதுவும் ஆகக்கூடாது இல்லையா. அதனால் நீங்கள் ஏதாச்சும் குச்சோ இல்லாட்டி வேறு ஏதாச்சும் மக்கு அது மாதிரி எடுத்து அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதில் கீழேருந்து மேலே வரைக்கும் சத்து ஃபுல்லாக கலக்கணும். நான் ஒரு பிளாஸ்டிக் மக் எடுத்து அந்த அளவுக்கு எல்லாம் ஒரு மக் அளவுக்கு நான் எல்லா செடிங்களுக்கும் ஊற்றி விட்டுடுறேன். ஃபஸ்ட்டு அது கூட இன்னும் நல்லா தண்ணி ஆட் பண்ணி ஃபுல்லாக அந்த எருவெல்லாம் கலக்கிற மாதிரி அவ்வளோ சத்து கொடுக்கும் செடிக்கு. எல்லாத்தையும் நம்ம எடுத்து ஊற்றி விட்டுடலாம். எல்லா செடி, ரோஸு, செம்பருத்தி, பூச்செடி எல்லாத்துக்குமே ஊற்றலாம். பாரிஜாதியம், நந்தியாவத்தை, அப்புறம் வேறு வாழை மரம், எல்லா செடிங்களுக்குமே ஊற்றலாம். பூச்செடிங்களும் ஊற்றலாம், காய் செடிங்களுக்கும் ஊற்றலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு நியூட்ரியன்ஸ் தானே, அதனால் எந்த ஒரு நோய் தாக்குதல் எதுவும் வராது. மண்ணுக்கு எல்லா சத்தும் செடிங்களுக்கு இறங்கி ரூட் நல்லா ஸ்ட்ராங்காக்கி வேர் நல்லா மண்ணோட மண்ணாக பிடிச்சி நம்மளுக்கு துளிர் வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் கொடுக்கும். நல்லாவே புதுசாக நல்லா செடி நல்லா துளிர் விடும். நம்ம எல்லா செடிக்குமே ஊற்றிக்கலாம். நல்லா ஆரோக்கியமாக வளரும். எந்த ஒரு பூச்சி தாக்குதலும் வராது. நல்லா வேர் வரைக்கும் நல்லா போய் சத்து செடிங்க நல்லா பூவை பெருசாக பூக்க வைக்கும், காய் காய்க்க வைக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய துளிருங்க வர ஆரம்பிச்சிடும். நல்லா லீஃபில் எந்த ஒரு நோய் தாக்குதலும் வராது. இலையில எந்த ஒரு எஃபெக்டும் ஆகாது செடிக்கு. ஸோ நீங்கள் தாராளமாக வெயில் காலத்தில் ட்ரை பண்ணால் இன்னும் ரொம்ப நல்லது. ஏன்னா லிக்விட் ஃபெர்டிலைசராக கொடுக்குறப்ப எல்லா செடியும் ரொம்ப எனர்ஜி ரொம்ப பூஸ்ட் ஆகி அழகாக பூ பூக்கும், நல்லா ஹெல்த்தியாக வரும். ஸோ மறக்காமல் இந்த ஃபெர்டிலைசரை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் ட்ரை பண்ணிவிட்டு ரிசல்ட் என்ன ஆச்சுன்ட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான், இதோட நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய் பாய்.